ஃப்ரெண்ட்ஸ், நைட் டின்னர் பண்ணலாம். கேழ்வரகு அடை, கேழ்வரகு மாவு இந்த அளவு இதேமாரி பசைஞ்சு வச்சுக்கணும். கேழ்வரகு மாவும் இட்லி அரிசி இருக்குல்ல, அது ஒரு 2 ஸ்பூன் அரைச்சி இதில் கலந்துக்கணும். மாவை அரைச்சி கலந்துக்கணும், கெட்டியாக எடுத்துக்கணும். இதில் கலந்துக்கிட்டு வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், நம்மளோட சாம்பார் பொடி அதை போட்டுக்கணும். இதேமாரி அடை தட்டிக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த அடை, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதில் முருங்கைக்கீரை வேணாலும் போட்டுக்கலாம், இன்றைக்கி நான் சேர்க்கல. இதேமாரி தட்டி எடுத்துக்கணும். சூப்பராக இருக்கும். அரிசி அடையோட இந்த கேழ்வரகு அடை ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட சாம்பார் பொடி இருக்குல்ல, அதில் இதுக்கு தொட்டுக்க ஒரு பொடி செய்யலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த பொடி ரொம்ப சூப்பராக இருக்கும். வயிற்றுக்கு எதுவுமே செய்யாது. இதேமாரி கையால் தட்டிக்கணும். இது உங்களுக்கு தோசை கல்ல பயமாக இருந்துச்சுன்னா வாழை இலையில் தட்டிக்கோங்க. தட்டிக்கிட்டு இதில் அப்படியே தோசை கல்ல வச்சுக்கலாம். பூண்டு பொடி இவ்வளோ பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுக்கோங்க. அப்படியே போட்டு மிக்சியில் 2 சுற்று சுற்றிட வேண்டியதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே அரைச்சிட்டுக்கலாம். இந்த அளவு சின்ன ஜீரகம், அவ்வளோதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இட்லி, தோசை ரெண்டுத்துக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு. அடை ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவு போட்டால் போதும். சூப்பராக இருக்கும். இந்த பொடி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே சாப்பிட்டா இந்த அடைக்கும் இந்த பொடிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பொடியும் கேழ்வரகு அடையும் ரெடி. நீங்களும் நம்ம மசாலா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். செம்ம வாசனையாக சாம்பார்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.